ஷர்மிளா, பீகாரிலே மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெற்றிருக்கிறது, தற்போது அம்பலமாகி இருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது பீகார் அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு கடிதம். அதாவது, நாங்கள் உங்கள் வீட்டு மகளிருக்கு அனுப்ப வேண்டிய தொகை உங்களுக்கு மாற்றி அனுப்பிவிட்டோம் என ஆண்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் இது. எனவே நாங்கள் அனுப்பிய 10,000 ரூபாய் நிதியை மீண்டும் எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கள் என கிட்டத்தட்ட தேர்தல் முடிந்த 2 மாதம் கழித்து தற்போது அதை அனுப்பியிருக்கிறார்கள். இது தற்போது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இந்த கடிதத்தை ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி இந்த கடிதத்தை வாங்கி தற்பொழுது பீகார் முழுவதும் அம்பலப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பீகாரிலே நமக்கு கிடைத்த ஒரு தகவல், தர்பங்கா கிராமம், பீகாரில் உள்ள தர்பங்கா கிராமம், அங்கே ஜோல் பிளாக் என்ற இடத்திலே டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ற வகையில் அந்த கடிதத்தில் தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு நடந்து விட்டது, டெக்னிக்கல் ப்ராப்ளம், எதே தவறு நடந்தால் உடனே டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று பொதுவாக சொல்வார்கள். அது போன்று சிறிய தவறு பெண்களுக்கு அனுப்புவதற்கு ஆண்களுக்கு அனுப்பிவிட்டோம். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 1,40,00,000 பெண்களுக்கு தேர்தலுக்கு முன்பு, ஒரு வாரத்துக்கு முன்பு, தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக பிரதமர் மோடி நேரடியாக நிதிஷ்குமாருடன் சேர்ந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா என்றது, அதாவது முதலமைச்சர் பெண்கள் வேலை திட்டம் என்ற வகையிலே இந்த திட்டத்தை ஆரம்பித்து 10,000 ரூபாய் நிதி, முதலிலே 10,000 ரூபாய் கொடுத்து விடுவார்கள், நீங்கள் தொழில் தொடங்கலாம் என்ற வகையிலே கிட்டத்தட்ட 1,40,00,000 பெண்களுக்கு கொடுத்தார்கள். மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு கேம் சேஞ்சராகவே இருந்தது. இதுதான் மிகப்பெரிய வெற்றி. 243 இடங்களிலே 200 இடங்களுக்கு மேல் பாஜக பிளஸ் என்டிஏ பிளஸ் வெல்வதற்கு, தேசிய ஜனநாயக கட்சி வெல்வதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணமானது அனைவரும் கூறினார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் வந்து வாக்களித்தார்கள். தற்போது ஆண்களுக்கும் இவர்கள் இந்த 10,000 ரூபாய் கொடுத்தது அம்பலமாகி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மோசடியை செய்திருக்கிறார்கள். இது ஒரு வாக்கு திருட்டு நடத்தியிருக்கிறார்கள். ஷேர் என்பதன் மூலம் வாக்கு திருட்டு நடத்திய பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் தற்பொழுது இந்த முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா மூலமாக 10,000 ரூபாயும் ஆண்களுக்கும் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கியிருக்காங்க என்ற வகையில குற்றம் சாட்டியிருக்கிறது. அதாவது இவிஎம் மூலம் சித்து வேலை, எஸ்ஐஆர் மூலம் வாக்கு திருட்டு, 10,000 ரூபாய் மூலம் வாக்கை விலைக்கு வாங்கியது, அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி வாக்குகளை விலைக்கு வாங்கி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி என ஆர்ஜேடி, தற்போது தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை அமைக்க வேண்டும், நீதித்துறை நீதி நடுவர் மூலமாக வைத்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்றால் மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இந்த தேர்தலிலே மிகப்பெரிய அளவுக்கு பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த 10,000 ரூபாய் நிதி உதவிதான். எனவே இதிலே மிகப்பெரிய மோசடி, பெண்களுக்கான திட்டம் என்று கூறிவிட்டு ஆண்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த பகுதி ஆண்களிடம் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் தெரிவித்ததான அதிர்ச்சியாக இருந்தது. அப்படி என்றால் நாங்கள் அளித்த வாக்குகளை திரும்ப கொடுங்கள், நாங்கள் போட்ட பாஜகவுக்கு போட்ட வாக்கை எங்களுக்கு திரும்ப கொடுங்கள், நாங்கள் 10,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்றால் அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய எங்களிடம் திடீரென 10,000 ரூபாய் கேட்டால் எங்கே செல்வது? அனுப்பியது உங்கள் தவறு. அதை உடனடியாக கேட்காமல் 2 மாதம் கழித்து கேட்பது என்று அதைவிட பெரிய தவறு. உங்களுக்கு நிச்சயம் இந்த 10,000 ரூபாய் வேண்டும் என்றால் நாங்கள் வாக்களித்தோம் அல்லவா, அந்த வாக்கை எங்களுக்கு திருப்பி கொடுங்கள், நாங்கள் 10,000 ரூபாய் திருப்பி கொடுக்கிறோம் என்ற வகையிலே பதிலடி கொடுத்து வருகிறார்கள். எனவே நிதிஷ்குமார் அரசு என்ன செய்வது என தெரியாமல் தற்போது திணற ஆரம்பித்திருக்கிறது. ஆர்ஜேடி இதை மிகப்பெரிய பிரச்சனையாக, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு உருட்டு வேலையை செய்திருக்கிறது பாஜக கூட்டணி என்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறது. இது தற்போது தேசிய அளவிலே மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. ஷர்மிளா.